வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் அவர் வந்து பேசும்போது சொன்னார், நானே பேசும்பொழுது சென்னை வந்து எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு, நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸை கொடுத்துருக்குன்னு. உங்களை வந்து ஒரு அன்னஸ்தானத்தில் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதும், நீங்கள் அவரை தம்பியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் வந்து நிமிர்ந்து ஆடியோ லான்ச்சில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி சசி எப்படியோ அப்படி தான் இந்த தம்பி. அவ்வளோ எனர்ஜி. விஜய் சொன்ன மாதிரி எனர்ஜி தான் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தது. முதல் முறையாக சந்திக்கும் போது ஆமாம் 2 இயர்ஸ் இருக்கும். நிமிர்ந்து கதை சொல்கிறதுக்காக வந்தார். 2 பேரும் நேராக பேசும்போது நான் தமிழில் தான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ தெலுங்கு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, அவர் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு பிரேக் ஆகுது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே எனர்ஜியில் சொல்லி முடித்தோன்னே இது வரைக்கும் நான் எந்த கதையும் கேட்டு உடனே பண்ணுறேன்னு சொல்லலை, பட் இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நட்பாக இருந்தது. அண்ணன் தம்பி ஆச்சு. ஒரு இடத்துல எனக்கு நானி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு சாக்கடையில் நானி உள்ளே விழுந்து கிடக்கணும், நம்ம கிரியேட் பண்ணதான், ஆனால் கொஞ்சம் ரியலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் ரியல் சாக்கடையாகவே கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம். கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். நீ போய் படுத்துரு அப்படின்னு சொன்னேன். நேராக போய் படுத்துட்டாப்புல. அமலாபால் வந்து கேட்குறாங்க, எனக்கு கேட்குது என்னென்னா ஷார்ட் ரெடினோடனே வந்து படுக்கலாமே, ஏன் முன்னாடியே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நானே சொன்னது எனக்கு கேட்குது, என்னென்னா எனக்கு என்ன பெயின் இருக்குன்றது என் அண்ணனுக்கு தெரியும், அதனால் சீக்கிரமாக வெளியேற்றுருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கேருந்து தான் அண்ணன் தம்பி ஆனோம். அது இன்னும் தொடரும். என்னென்னா நிறையா நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கிறது தான் இங்கே பேசுவான். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்வேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்பான் அப்படின்னா அது நானி. இவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் நான். இறைவனுக்கு நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல தமிழ், ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே அழகாக இருந்தது. ரவுடி கும்பல் மொத்தம் ரவுடி கும்பல் தான் நம்ம கும்பல் தான் இருந்தது. தரண்குமார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலையா? கிளாஸ் கம்மியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலையா? விழாவே வந்து உங்களுக்காக தான். நீங்கள் வந்து ஹீரோ நானியாக இருந்தாலும் இந்த விழாக்கான ஹீரோ அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கல் ஃபிலிம், இந்த பேனருக்கான ஃபிலிம், இந்த பேனருக்கான மியூசிக்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணி, அதாவது இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள், உங்களோட ரவுடி கேங்கு. அண்ட் இது வந்து ஒரு ஐம் வெரி ப்ரௌட் அண்ட் ஆனர் டு பி ஷேரிங் திஸ் ஸ்டேஜ் வித் ராஜ்சாட் ஃபிலிம்ஸ். ஏன்னா பைனியர் இன் ஃபிலிம் மேக்கிங், அது ஒரு ஃபேக்ட்ரி, அது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கிரியேட்டிவ், ஒரு பெரிய ப்ராசஸ். யாஷ் சோப்ரா அவர்கள்லாம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீப்புள் இன் இந்தியன் சினிமா. அவங்களோட ப்ரொடக்ஷனில் அதுவும் கமிங் டு சென்னை சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ், ஐ வெல்கம் தேர் வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வித் பதம் குமார் ரெட்டி. அண்ட் விச் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் பீன் அன் இன்ஸ்பிரேஷன். ஒரு படம் இல்லை, 2 படம் இல்லை, எந்த படம் இருக்காலும் லவ் ஃபிலிம்னா தில்வாலை படம் பார்க்காம யாருமே லவ் ஸ்டோரி பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெரி ஆனர்ட் அண்ட் ப்ரௌட். இந்த பர்டிகுலர் சாங் நான் பல பேருக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும். கோகுல் கிருஷ்ணா டைரக்டர். என்ன காரணம் அப்படின்னா சொல்லணும்னா, அவங்க வீட்டில் தான் அவங்க அப்பா மிஸ்டர் கிருஷ்ணா ரேவதி, அவங்க வீட்டில் தான் கிட்டத்தட்ட நான் வளர்ந்தேன். அவங்க தான் எனக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மென்டர் இன் லைஃபாக இருந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் டிஎஸ் மணி, அவங்க ஒய்ஃப், அவங்க டாட்டர், எவ்ரிபடி. ஸோ அது மூலமாக தான் எனக்கு கோகுல தெரியும், சின்ன பையனா. ஸோ அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன்னு தெரியல. அவனுக்கு ஃபிலிம்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எப்பா ரே அவன் சினிமாவுக்கு வரேன்றான்ப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு. அனுப்புங்கம்மா அப்படின்னு. அவர் விஸ்வதன் சொன்னார், என்னோட குழந்தைன்னு. நான் தத்து கொடுத்த குழந்தை. ஏன்னா அந்த குழந்தை என்கிட்ட வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். எப்போவுமே எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு இடத்துல போய் வேலை கிடைச்சா அந்த வேலையோட கஷ்டமும் அந்த வேலையோட அது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயன்றது தெரியாமல் போயிடும். அதனால் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இருக்கேன், நீ எங்கன்னா போ, உன் லைஃப்பில் ட்ரை பண்ணு, யார்கிட்டயா ட்ரை பண்ணு, உனக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட வா, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன 3வது மாதத்தில் விஸ்வவர்தனை பிடிச்சான். அது விஸ்வவர்தனுக்கே தெரியாது. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜர் தெரியும். அவர்கிட்ட கேட்பேன், எப்படிப்பா நல்லா வேலை செய்கிறாங்க,
சார் கோகுலம் இப்போ சூப்பராக வேலை செய்கிறார். ஸோ ஒவ்வொரு காலகட்டமும் போச்சு. சர்வம் பண்ணும்போது விஷ்ணுகிட்ட கேட்டேன், எப்போ உங்ககிட்ட கோகுல்னு ஒரு பையன் நல்லா வேலை செய்கிறான், நம்ம என் அட்டப்பட்டு கொஞ்சம் அசோசியேட் ஆகணும், ஏய் என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, அவனை மட்டும் கேட்காதேன்னா. அன்றைக்கி தான் ப்ரௌட் மூமெண்ட். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் அவர் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டு சார் ஆர்ட்ஸில் எவ்வளோ சீக்கிரம் இல்லை, அவர் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் சூப்பர் ஹீரோ ஆகிடுவார். சூப்பர் ஹீரோவா? ஆமாம், பேட்மேன் நீங்கள் அந்த ஸ்பைடர்மேன் பாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ கேமரா பார்த்து பேசுங்க. ஓகே. ஸோ பேசிக்காக அவர் எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருப்பார். அவர் வந்து அவரோட ஐடியாஸ் கொடுப்பாரு, அவரே வந்து நிறைய லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு. சரி, அப்போயே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அவர்கிட்ட, சார் நீங்களும் இந்த கடைசி இந்த தலைப்பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு. சரி, அவர் முதல்ல அந்த பாட்டுக்கு நடிக்க ஒத்துக்கிட்டதே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட எல்லாமே அவங்களோட பஞ்ச் டைலாக்ஸ்லாம் வருது. ஸோ அது ஒரு ஏற்றுக்கிட்டு அவர் ஒத்துக்கிட்டது ரியலி அப்ரிஷியேட் தான். ஸோ Welcome to the Tamil cinema. Thank you. Tell me if I'm wrong. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம். ஓகே. ஸோ சிம்ரன் மேம் கிட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து வாணிகிட்ட வரலாம். ஸோ மேம் நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ரோலில் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் நீங்கள் வந்தீங்க அது வச்சுங்க நடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஏவி பார்த்தோம். ஸ்ரீ யஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன். ஓ யஷ் ராஜ் ஃபிலிம், எஸ் ஷாருக் கான் பாலிவுட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. லவ், ஆக்ஷன், ஃபேமிலி ட்ராமா, சென்டிமெண்ட்ஸ், காமெடி, எவ்ரிதிங் எல்லாமே ஒரு ரூஃப்குள்ள. கிங் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்காங்க ப்ரொடக்ஷனில். புது புது டேலண்ட்ஸு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, லைஃப் கொடுத்துருக்காங்க கரியருக்கு. ஸோ நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழில் வந்திருந்தா ஐ வுட் ஹேவ் ரியலி ஆக்டட் ஈவன் மெனி மோர் ஃபில்ம்ஸ். இருந்தாலும் ஐ ஹவ் டன் அ ஸ்மால் கேமியோ ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் இன் ஆஹா கல்யாணம். And I wish the whole team all the best. It's my pleasure to be part of IRL and to introduce Vani. Vani, welcome. Thank you. Thank you so much. It's a pleasure for me actually. You being such a big actor and of course I've seen your films and everybody on set was crazy about you. Everyone was like, oh my god, we're so happy we have Simran in a movie. But yeah, I think I would like to take this opportunity and thank the entire team. Gokul, who is the director of the film, has not only been very supportive and appreciative, but he's taken a lot of things to guide me through and teach me the language. So yeah, I think I would give him a lot of credit for this. Nani, thank you so much for letting me bully you. You've been a great friendly co-star. I've had really a lot of fun shooting with you. And I hope that we someday get to work again. In fact, with the entire team, I think I was loved the entire team. It became a mini family here. And I could not be more welcomed with so much love and appreciation and acknowledgement. There's this famous saying in Tamil, they say, Vandare Vara Veku. I don't know if it's an answer. Yes, Vandare Vara Veku. Super solteenga. So I just hope that the Tamil Nadu welcomes me and supports me and appreciates me the same way as it has always, encouraged and motivated all the other actors in the past. Yeah. தமிழ் படத்தில் முழுநீள தமிழ் படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு சில தமிழ் வார்த்தைகளாக கற்றுருக்கீங்க இல்லையா, அதை வந்து நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இது என்னென்ன தமிழ் வார்த்தைகள் கற்றுருக்கீங்க? சரி, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். யூ ஹேவ் டு சே சம்திங் ஒன் வேர்ட் இன் தமிழ். தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தமிழ் தெரியுமா? நானி என்ன தமிழ் வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? நானி. Yeah. What all Tamil words did you learn from Nani? நானி. அங்கிருந்து வேணாம், நோ நீ கை கேட்கறாரு. உண்மையை சொல்லிடாத. Right word, mood. One more time, please. Mood. இது அவர் மூடு சொல்றியா? Something like shut your. சரி, நாளைக்கு தமிழ் சொல்லி கொடுக்கலாம். எங்க நேரம் இருந்திருக்க போகுது? ஆக்டிங் கேட்கறது. உங்களுக்கு பிடிச்ச
heroes யாரெல்லாம்? Tamil heroes whom you like? Oh, I really like Ajit. I think that man has class and elegance and grace in the way he talks. He has this really amazing personality. I really like Ajit. And I also like Dhanush. He's Tamil. I like Dhanush. And now I like Nani. Simran ma'am, நீங்கள் வந்த புதுசில் உங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்க ப்ரொஃபஷனல் ஆகிருக்கீங்க, சாதிச்சிங்க. நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் உங்களை மாதிரி நீங்கள் ஒரு சினிமாவில் நீடிச்சிருக்கு. இன்னைக்கு நான் இந்த சக்ஸஸ் ஸ்டேஜில் இருக்கேன்னா இதுக்கு பெரிய காரணம் என்னோட கோ ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ். அண்ட் they have really been very 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 patient with me நான் டயலாக் பேசும்போது. பட் நானும் I have that brain of grasping things. So இப்போ I'm very happy. But let me tell you one, this is the most welcoming industry. Tamil cinema is the most fantastic cinema of India. You will love, enjoy working there. With of dialogues. ஆமா ஆமா ஓகே மேம் பட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? Vani, what would you like me to call you? Like a nickname? No, Not nickname. We have in Tamil this concept where we identify hero names with an object. We say Kushbu Idli. Kushbu Idli? Yes. Kushbu Idli. Yeah. Like that, what do you want to be identified with? Others said Manga Bhaji, but that's too... Manga Bhaji. Manga Bhaji only. Very nice. Very, very nice. அந்த மிளகா பஜ்ஜி இதில் பற்றி சொல்லுங்க. ஏன் மிளகா பஜ்ஜி? Oh my God, don't ask me. I had too many to handle. Yeah, I think I have never had so many milaga bhaji in my life. In fact, I never had it in my life, but this was just too much to handle. வாங்கி கொடுத்துட்டாங்க பேரு. Yeah, okay. மிளகா பஜ்ஜி மாமா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல? Yeah, I made it for you, remember? Yes, of course. அதில் ஒரு சீன் நாங்கள் பண்ணோம் படத்தில். I feel Jalebi is also a good name for her. ஜிலேபி வாணி. ஆமாம், ஜிலேபி வாணி. சரி, ஓகே. ஸோ நீங்கள் எல்லாரும் இங்கே ப்ரெஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கிறதுனால நீங்களே முடிவு பண்ணிடுங்க. ஜிலேபி வாணி இல்லைன்னா மிளகா பஜ்ஜி வாணி எது பொருத்தமாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட்டா ஸ்வீட்டா அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச சாங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. Your favorite song in this? I like all songs of it. Can we watch all? Is it possible? No, we can only watch 3 and we've already watched 3. ஹீரோயின் கேட்குறாங்க, அதுவும் favorite ஏதாவது இருக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஆல்சோ அந்த ரொமான்டிக் சாங் மழலை சார். ஓகே, அது ரெண்டு. Thank you so much, Simran ma'am, and thank you so much, Vani. Thank you. Thank you. Welcome, ma'am. And first of all, thanks சொல்லணும் உங்களுக்கு. Assalamualaikum to everybody. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இங்கே especially to be here for the audio launch. எனக்கு மெட்ராஸில் தானே I started my career 44 years ago. 44 years already. And Vandana, you can clap your hands. Come on. And it's all because of your blessings and amazing good wishes. எனக்கு ரொம்ப பெருமை. So, what do I say except thank you to Yashraj Films and a huge thank you to the entire team of Aha Kalyanam. And also a big thank you to the amazing, talented brother. Thank you so much. Thank you so much, ma'am. யாஷா ஃபிலிம்ஸ் தமிழில் இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த படத்தில் பாடல்கள் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷா சொன்ன மாதிரி எல்லா பாடல்களும் நான் பண்ணலை. தாமரை மேடம் ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க, 7 பாடல்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப நல்ல அனுபவம். தருணுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆல்பமாக இந்த ஆல்பமாக இருக்கும். ரொம்ப பேர் சொல்கிற ஒரு ஆல்பமாக இந்த ஆல்பம் இருக்கும். ஒவ்வொரு பாடலும் ரொம்ப வித்தியாசமாக ஹிட் எல்லா சாங்ஸும் அதாவது தமிழில் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக அந்த ஒரு க்யூட்னஸாக அந்த ஃபுல் சாங் ஒரு க்யூட்னஸ் ஃபேக்டரோடு இருக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாடல் பாதியே என் பாதியே என் நீங்கினா என்னை. அந்த பாடல் அபிஜித் போர்கர், சக்தி ஸ்ரீ கோபாலன் 2 பேர் பாடியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சு எழுதின பாடல். அந்த இசையும் அந்த இதுவும் தரனுக்கு எனக்கு டீமுக்கும் பேர் சொல்கிற ஒரு பாடல் அமையும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஷா.